இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தம்பி தாங்க இன்றைக்கி கிராஃப்ட் ஒர்க் செய்கிறோன்னு கூப்பிட்டாரு. பட் அவர் அதுக்கு முன்னாடி மேக்னெட் வாங்கினாராம், அதையும் காட்டணும் மம்மி அப்படின்னாரு. சரி ஓகேப்பா அப்படின்னு பீஸ் வாங்கலான்னு தாங்க போயிருந்தோம். பட் அது வந்து ஹோல்சேல் கடைனால ஒரு பீஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நம்ம வந்து பல்க் ஒரு அட்டையாகவே வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா 5 ஷேப்ஸ் இருக்குது. என்னென்ன ஷேப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள், ஓவல், அப்புறம் ஸ்டாரு, அப்புறம் பாலு, அப்புறம் ஹார்ட் இருந்தாங்க. இதோட ப்ரைஸ் 120 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. ஒர்த்து இல்லையான்னு சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் இந்த மேக்னெட்டை வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து அந்த A4 ஷீட் மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா சார்ட்டு அது வாங்கியிருக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்டில் வாங்கியிருக்கோம். இது 100 ருபீஸுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 கலரோ 4 கலரோ இருந்ததுங்க. எல்லோ கலரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம்பியே 3 கலர் எடுப்பார். ஒயிட் எடுத்திருக்காரு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் ப்ளூ கலர் இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கலர் எடுத்திருப்பார், இன்னொரு ரோஸ் கலர் ஒன்று. இதில் வந்து 4 கலர் இருக்குதுங்க. 100 பீஸ் இருக்குதா சொன்னாங்க. பட் நான் எல்லாம் பார்க்கல. இப்போ தம்பி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. என்ன செய்கிறான்னு எனக்கு கடைசி வரைக்கும் தெரியலங்க. அது என்ன நறிட்டோம் நீங்கள் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராக்கெட் செய்கிறோம்ல அது மாதிரி மடிச்சிக்கினாங்க. ஒரு ஒயிட் கலர் சார்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்து அதை வந்து ராக்கெட் செய்கிறாராமா. எனக்கு இதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணவே தெரியல. அவர் வந்து பார்த்திங்கன்னா தொண்டை கொஞ்சம் சரியில்லை, அதனால் என்னை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னார். சுத்தமாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் மடிச்சிக்கிட்டார். அதுக்கு மேலேயே இது மேலே மடிச்சிக்கிட்டார். அதான் ராக்கெட் தாங்க ஃபஸ்ட்டு செய்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வேறு ஷேப்பில் வருது. எனக்கு நிஜமாலே அது பார்த்திங்கன்னா கடைசியில் கத்தி ஷேப்பில் தான் வந்தது. அது என்ன அவர் செஞ்சாருன்றது எனக்கு தெரியாது. இது மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் வந்து மேலே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிட்டான், வேஸ்ட் பீஸு. அதை பாருங்கள், அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டான்னா இப்போ அதை கட் பண்ணணும், அதை காட்டிட்டு கட் பண்ணுறாராம்மா. அதை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஷீட்லேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதே தான், அந்த ராக்கெட் தாங்க செய்வான். அதை நான் ஃபுல்லாக காட்டியிருக்க மாட்டேன், லைட்டாக தான் காட்டியிருப்பேன். பாருங்கள், அது ஓப்பன் பண்ணி காட்டுறாராம்மா, நான் இதான் ஃபஸ்ட்டு செஞ்சேன்னு. அதே மாதிரி இதையும் வந்து இந்த ப்ளூ கலர் ஷீட்லேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ராக்கெட் மாதிரி தான் செஞ்சிங்கன்னா. ஆனால் எனக்கு செய்ய தெரியாதுங்க ராக்கெட்லாம். அவங்களுக்கு யார் செய்ய தெரியும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி ஷேப்பாக கட் பண்ணிக்கிற மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு அதே மாதிரி ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு செஞ்சான் பார்த்திங்களா, இதையும் வந்து ஒன்றா காட்டுவான் பாருங்கள். சூப்பராக இருக்குது. அந்த ராக்கெட் வந்து பாருங்கள் அழகாக செஞ்சுருக்கான். இப்போ வந்து ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு இப்போ வந்து அதை கம் போட்டு ஒட்ட போகிறாருங்க. சிம்பிளாக தான் இருந்தது. அதை வந்து அதாவது என் பசங்க செய்யும்போது பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அதுவும் என் பையன் செய்யறதுலாம் நான் இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து கவனிப்பேன். ஏன் மாமி வெட்டியாக உட்காந்துருக்கீங்கன்னா இந்த வீடியோ எடுக்க சொன்னாங்க. அவன் வெட்டியாக உட்காந்துருக்கானா. அவர் சொல்கிறாரு அவருக்கு லீவுன்னா அவர் எதனா செஞ்சால் அவர் வெட்டியார் இல்லையா. நம்ம தான் வெட்டியாக உட்காந்துருக்கோம்மா. படிக்க மாட்டாங்க, என்னென்ன வேலைலாம் பார்க்குறாங்க பாருங்கள். இப்போ வந்து உள்ளெல்லாம் வந்து கம் போட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ஒட்டிக்கிறாருங்க. நடுப்புற மட்டும்தான் அவர் காலியாக விட்டது. இப்போ பாருங்கள், அது எல்லாத்தையும் போட்டு நல்லா கம் போட்டு ஒட்டி மேலே தட்டுன்னு தட்டி நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறான். ஒரு 5 நிமிஷம் வச்சானா அது நல்லா ஒட்டிக்குது. இந்த பக்கம் அந்த ஓப்பன், அந்த பக்கம் அந்த ஓப்பன், அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஓப்பன் எல்லாத்தையும் இவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நடுப்புறம் மட்டும்தான் ஓட்டையாக இருக்கும். இருங்க அந்த ஓட்டையை நான் காட்டுறேன். அது சரி, இந்த பக்கம் திருப்பி ஓட்டுறாராம்மா. ஆனால் இது ஒட்டுறதுக்கு தாங்க டைம் எடுத்துது. ஆனால் செய்யறதுக்கெலாம் அவனுக்கு டைம் எடுக்கலை. ஆனால் ஒட்டுறதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ், எல்லாத்துக்குமே வந்து 5 மினிட்ஸ் ஒட்டுறதுக்கு நல்லா ஒட்டி அதை வந்து ஒன்று ஒட்டுறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், ஒட்டுறதுக்கு தான் டைம் எடுக்குது, அது மற்றபடி ஒன்றுமே கிடையாது. உங்கள் வீட்டில் பசங்களாம் நீங்கள் செய்யும்போது கூப்பிட்டு காட்டுவாங்களான்னு சொல்லுங்கள். இது வந்து அவன் 2வது செய்கிறாங்க. என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒன்று செஞ்சு எடுத்து வந்து காட்டிட்டான். நான் சும்மாலாம் வீடியோ எடுக்க மாட்டேன்டா அப்படின்னேன். வெட்டியாக தான் வந்து உட்காந்துங்க நீ வீடியோ எடுன்னு சொன்னான். டேய் நானாக வெட்டியாக உட்காந்துங்க, நான் எடுக்க மாட்டேன்னு. அப்புறம் சாம்பிள் பீஸ் ஒன்று செஞ்சு எடுத்து வந்து காட்டினான். அதை ஒட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டாங்க காயட்டோன்னு. இப்போ அடுத்த இது, அதாவது அடுத்த ஒரு சார்ட் எடுத்து அதை வந்து ரோல் பண்ணி அதை வந்து சைடில் ஒட்டிக்கிட்டாங்க. நல்லா ஒட்டி அது பாருங்கள் விளையாடுறாரோ அதை வச்சு நல்லா ஒட்டி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த 2 மணியில் ஒரு மணியில் எங்கன்னா கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை பாருங்கள் அந்த நடுப்புற ஃபஸ்ட்டு வந்து கம் அப்ளை பண்ணிக்கிறாராமா. இந்த கம்மு பசங்களுக்கு வந்து நல்லாவே யூஸாக இருக்குதுங்க. இந்த கம்மை வாங்கி கொடுங்க. கிராஃப்ட் ஒர்க்லாம் செய்கிறாங்க, சுத்தமாக கையிலலாம் ஒட்டவே ஒட்டாது.
அது பாருங்கள், அதை நடுப்புற சொருவிட்டு அதை நல்லா ஒட்டி, அது ஒரு 5 மினிட்ஸ் ஆகுதுங்க ஒட்டுறதுக்கு. ஏன்னா கீழே வச்சு நல்லா போட்டு ஒட்டி விட்டுட்டாரு, அப்போ தான் ஒட்டுச்சு. ஆனால் நல்லாவே ஒட்டிக்கிச்சிங்க. இந்த கம்மு நல்லாவே யூஸ் ஆகுது. கிராஃப்ட் ஒர்க் செய்யலாம். உங்கள் பசங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. ஒட்டியாச்சு. அப்போ நம்ம வேஸ்ட் பீஸ் கட் பண்ணி போட்டோம் பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி மாதிரி செய்கிறாரு. அது குட்டி குட்டியாக அழகாக மடிக்கிறாரு. அந்த ஒரு நம்ம அது ரொம்ப குட்டியாக மடிக்கிறான். அந்த நாடா இது மொத்தம்னு மடிக்கிறேன்னு கேட்டால் இது கரெக்டாக தான் மம்மி இருக்கும் அப்படின்னா, அந்த ஐடில் நம்மளுக்கு மோந்திரம் மாரிலாம் போடுவாங்க பார்த்திங்கன்னா அந்த நூலில், அது மாதிரி ரொம்ப குட்டியாக அது மாதிரி மடித்து அதை மோந்திர ஷேப் தாங்க எடுத்துகிட்டு வந்தான் அவன். அந்த இதில் சொருகும் போது பாருங்கன்னா மோந்திர ஷேப்பில் தான் அது வரும் கடைசியாக. அது சுற்றி அதை ஒட்டிட்டானா அவ்வளோ அழகாக சுற்றி விளையாட்டு காட்டினாங்க எனக்கு. ஆஃப் அன் ஹவருக்கு மேலே அதை வச்சு தான் விளையாடினான். அதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், அது போட்டு அமுக்கி அதில் லைட்டாக கம்மை வந்து அப்ளை பண்ணி அது உள்ளே சொருகணும். இப்போ வந்து கரெக்டாக செட் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக சொருகி பார்க்குறாரு. உங்கள் பசங்களாம் செய்யும் போது உட்காந்து பார்ப்பீங்களா? அவங்க கூப்பிட்டு காட்டுவாங்களான்னு சொல்லுங்கள். என் பையன் இது எடுக்கணுன்னு இப்போல்லாம் வந்து செய்கிறாரு. நான் வீடியோ எடுக்கணுமா, அது அவர் பேச மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து பேச தெரியல குழந்தைக்கு. எனக்கே இப்போ பேச தெரியாத பாருங்கள். அந்த இது ஒட்டுறான், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி அந்த சைடில் எல்லாம் கூட அப்ளை பண்ணி அது உள்ளே சொருவி விட்டு நல்லா அமுக்கி விட்டா அது ஒட்டிக்குதுங்க நல்லா. ஒரு 5 மினிட்ஸ், எல்லாத்துக்குமே 5 மினிட்ஸ் ஆகுது. ஒட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. மற்றபடி வந்து டைம் அவனுக்கு எவ்வளோ எடுக்கலை பாருங்கள். மேலே நொரிட்டோ வேறு ஏதோ எழுதுகிறான். நரிட்டோன்னு தான் எழுதுகிறான். நரிட்டோ பக்கத்தில் ஏதோ எழுதுவாங்க. அது எனக்கு சரியாக தெரியல, இருங்க காட்டுறேன். ஆனால் கிராஃப்ட் ஒர்க்குன்னு செய்யணுன்னா என் பையன் அழகாக உட்காந்து செய்வாங்க. இதுன்னு இல்லை, எல்லா கிராஃப்ட் ஒர்க்குமே செய்வான். ஆனால் நம்ம அதை வச்சுருக்க மாட்டான் பொறுமையாக. அதெல்லாம் தூக்கி தூக்கி பந்தாடிடுவான். அதுதான் அவங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயமே. மற்றபடி சூப்பராக செய்வான் எல்லா கிராஃப்ட் ஒர்க்குமே. நரிட்டோ அது பக்கத்தில் எதுவும் எழுதியிருந்தானே, அது எனக்கு சரியாக தெரியல, இருங்க. அது என்ன எழுதியிருக்கான் மேலே, புனை நொறிட்டோன்னு ஏதோ எழுதி வச்சுருக்காரு. பட் எனக்கு ப்ரொனன்சியேஷன் பண்ண தெரியல. அழகாக செஞ்சது பாருங்களேன். அது எவ்வளோ அழகாக விளையாடுறான் பாருங்களேன். விளையாடும் போது அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ அதை அந்த கை உள்ளே விட்டு அவ்வளோ அது அழகாக என்னென்ன பண்ணுறான் பாருங்களேன். ஹஸ்பண்ட் கூட பார்த்துட்டு சூப்பராக இருக்குப்பா அப்படின்னாரு. பசங்களை வந்து சின்ன பொருள் செஞ்சால் கூட பாராட்டினா தாங்க அடுத்த ஒரு விஷயம் செய்வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.